7 ஆகஸ்ட் 2026 பொதுக்காலம் 18ஆம் வார வெள்ளி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சிமக்கு. அதிகாரம் 16, இறை வசனங்கள் 24 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தன் தந்தையின் மாட்சியோடு தம் வானத்துதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்ட இயேசு கிறிஸ்துனுடைய திரு இருதயத்திற்கு பரிகாரமாக, நிந்தை பரிகாரமாக நம்முடைய அனைத்து பாவங்களையும் சமர்ப்பித்த இரக்கத்தை பெற்று நம்முடைய குடும்ப ஒவ்வொரு உறுப்பினருக்காகவும் ஆண்டுடைய இதயத்தில் இன்று நாம் செபிப்போம். இன்று நாம் தூய 2ஆம் சிக்ஸ்துனுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். தூய 2ஆம் சிக்ஸ்துஸ் ரோமையில் வளர்ந்து குருவாக அருப்பொழிவு செய்யப்பட்டார். கிபி 257ஆம் ஆண்டு திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் திருவிழுக்கு தொடர்பான சர்ச்சைகளை அமைதியாக தீர்த்து திருச்சபை ஒற்றுமைக்காக உழைத்தவர். வலேரியான் பேரரசுடைய கொடுமை காலத்தில் கிறிஸ்துவ வழிபட தடை விதிக்கப்பட்ட பொழுதும் அவர் அஞ்சாமல் திருப்பலியை நிறைவேற்றினார். தூய கலிஸ்து கல்லறையில் திருப்பலி செலுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டு இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி மறைசாட்சியாக உயிர் தியாகம் செய்தார். இவருடைய வாழ்க்கையில் நற்கருணை எனும் வாழ்வின் ஊற்றும் உச்சமாக நாம் மதிக்க வேண்டும். திருப்பலியில் பக்தியில் பங்கேற்பதன் மட்டுமல்லாமல் நற்கருணை நமக்கு கற்பிக்கின்ற அன்பு, தியாகம், பகிர்வு, சேவை ஆகிய பண்புகளை அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் இவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் இவருடைய பரிந்துரையோடு நம்முடைய அனைத்து மன்றாட்டுகளையும் சமர்ப்பித்து ஜெபிப்போம். பிரியமான, இன்று இந்த செய்தியின் வழியாக இறைவன் இயேசு நம்மை ஒரு உன்னதமான வாழ்விற்கு அழைத்து செல்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சீடர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதாக இல்லாமல் இன்று இந்த வானொலியோடு இந்த நற்செய்தியை படித்து தியானிக்கின்ற அனைவருக்கும் சொந்தமான வகையில் ஒரு இறைவார்த்தையை நமக்கு அளிக்கின்றார். என்னிடம் பின்தொடர விரும்புகிறவர் எவரும் தன்னலத்தை துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு தயக்கம், பயம் ஏற்படுவது ஒரு இயல்புதான். கிறிஸ்துவ வாழ்வு ஏன் இவ்வளவு கடினமாக இருக்க வேண்டும்? எப்பொழுதும் சிலுவையும் துன்பம்தான் வழியா என்று நாமும் யோசிக்கலாம். ஆனால் இயேசு இந்த ஒரு அழைப்பு நம்மை துன்பத்தை தருவதற்காக அல்ல, மாறாக நம்மை உண்மையான விடுதலைக்கும் அழியாத வாழ்விற்கும் அழைத்து செல்வுகின்ற ஒரு அழைப்பு. தன்னலத்தை துரத்தல் என்பது நம்முடைய மகிழ்ச்சியை இழக்க சொல்லவில்லை, மாறாக நான், எனது, என்னுடையது என்கிற அந்த குறுகிய சுயநல வட்டாரத்தை விட்டுவிட்டு வெளியே வர சொல்கிறார். நம் வாழ்வில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவிலும் கடவுளுடைய விருப்பத்திற்கும் பேருடைய நல் வாழ்விற்கும் முதலிடம் கொடுப்பதுதான் தன்னலத்தை துறப்பதாகும். தன்னுடைய சிலுவையை தூக்குவது என்பது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது. சிலருக்கு அது ஒரு தீராத நோய், சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள், சிலருக்கு வேலை செய்யும் இடத்தில் வரும் அவமானங்கள் மற்றும் ஏமாற்றங்கள். இயேசு நம்மை சிலுவையை தேடி போக சொல்லவில்லை, நம் அன்றாட வாழ்வில் தேடி வருகின்ற சிலுவைகளை முணுமுணுக்காமல், கோபப்படாமல், நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள அழைக்கின்றார். நாம் நம் சிலுவையை தூக்குகின்ற பொழுது நாம் தனியாக சுமப்பதில்லை. இறைவன்
நம்முடன் இருக்கிறான். சிலுவையை சுமந்த நம் ஆண்ட இயேசு கிறிஸ்து நம்மோடு இணைந்து அதை தாங்குகின்றார். மனிதர் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு வருகின்ற பயன் என்ன? இன்றைய உலகம் நம்மை பணத்தின் பின்னால், பதவியின் பின்னால், புகழின் பின்னால் ஓட வைக்கிறது. உலகத்தின் எவ்வளவு செய்த என்று உலகம் கேட்கிறது. ஆனால் இயேசு உன் ஆன்மாவில் எவ்வளவு தூய்மையாய் இருக்கிறாய் என்று கேட்கிறார். அதை இழந்து விடாதே, அதை இழந்தால் உனக்கு எந்த பயனும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். மரணத்திற்கு பின் நாம் சேர்த்த பணமோ கட்டிய வீடோ நம்மோடு வரப்போவதில்லை. நாம் காட்டிய அன்பும் தான், தியாகம்தான், நம்முடைய ஆன்மீக தூய்மைதான் இறைவன் அவருடைய முன்னிலையில் நம்மிடத்தில் நம்மை கொண்டு சேர்த்துவிடும். இல்லையெனில் நம்முடைய ஆன்மாவையும் இழப்பும், விண்ணக வாழ்வையும் நாம் இழந்து விடுவோம். விதையானது மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் செடியாக முளைத்து பலன் தரும். அதுபோலதான் நம்முடைய பழைய பாவகரமான ஒரு வாழ்க்கை, நம்முடைய கோபங்கள், பொறாமைகள், பலவிதமான பிரச்சனைகள், இவைகள் அனைத்தையும் நாம் சிலுவையில் அறைகின்ற பொழுது இயேசு தருகின்ற ஒரு புதிய உயிர்த்தெழுதலில் வாழ்வை நம்மால் சுமைக்க முடியும். ஆகவே இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சிலுவையை கண்டு அஞ்சாமல், நம்முடைய சுயநலத்தில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்காமல், நம்முடைய உலகத்தை மட்டும் நாம் ஜெயித்துவிட ஆசைப்படாமல், இதயத்திற்கு இடத்தை கொடுப்போம். இதய தூய்மைக்கு, இதய அமைதிக்கு, இதய ஆண்டருடைய பிரசன்னத்திற்கு நம் இதயத்தை கையளிப்போம், வாழ்வை கையளிப்போம், தன்னலத்தை விட்டு விடுவோம். இறைவனோடு இணைந்து சிலுவையை சுமப்போம். இறைவனும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீ தளித்தகின்ற அந்த புனிதமான வெள்ளிக்கிழமையில் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எமக்காக சிந்திய திரு ரத்தத்தையும் ஏற்ற உன்னத தியாகத்தையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரை, உமது சிலுவை மரணத்தினால் அதன் வழியாக எங்கள் மீட்புக்கு உதவியாக இருந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். உமது தூய இரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கும். என்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உமது சிலுவை அன்புக்கு, அந்த அன்பை பிறருக்கு வெளிப்படுத்துவதாக அமைய அருளை தாரும். எங்களுடைய குடும்பங்களையும் உழைப்பையும் பிள்ளைகளையும் உடைய திருக்காயங்களையும் மறைத்துக் கொள்ளும். தீமைகள் எங்களை அணுகாமல் ஒரு பேரன்பு என்று முழுவதும் எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உண்மையான வழிக்காக மக்கள் நன்றி கூறி, சுயநலத்தில் பின்னால் ஓடுகின்ற இந்த உலகத்தில் நாங்கள் உமது உண்மையான சீரர்களாக வாழ எங்களுக்கு அருளை தாரும். நான் எனது என்ற ஒரு எண்ணத்தை துறந்து உமது திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு அருளை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற ஏமாற்றங்கள், நோய்கள் மற்றும் சவால்களாகிய சிலுவைகளை கண்டு நாங்கள் அஞ்சாமல் அவற்றை தியாகத்தோடு ஏற்று சுமக்க எங்களுக்கு துணிவை தாரும். நாங்கள் சிலுவைகளை சுமக்கின்ற பொழுது நீர் எங்களோடு இருக்கின்ற விசுவாசத்தை எங்களை உறுதிப்படுத்தும். அழியும் உலக பொருட்களின் மீது நாங்கள் பேராசை கொள்ளாமல் அழியாத எங்கள் ஆன்மாவை தூய்மையாக வைத்துக்கொள்ள, அதை காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மொத்த தியாக அன்பில் எங்களை இறுதி வரை நடக்க எங்களுக்கு நல்ல பலத்தை தாரும். இந்த புதிய நாளில் புதிய விடியலுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நேற்று தினம் முழுவதும் எங்களை கண்ணீர் மணி போல் காத்து இந்த புதிய நாளை காண செய்த அந்த அன்பிற்காக போற்றுகிறோம். என்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும், பேச ஒவ்வொரு வார்த்தையிலும் உகந்தவனாக மாற்றி அருளும். இன்று நாங்கள் சந்திக்கின்ற அனைத்து நபரும் உடைய அன்பு வெளிப்படுத்துகின்ற ஒரு நபராக எங்களை பாதுகாத்தருளும். எங்களை சூழும் தீமைகளிலிருந்தும் பாவ சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய உழைப்பையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீர் காட்டிய நல்வழியில் இன்று நாங்கள் முழுவதும் பணிவோடு மகிழ்வோடு பயணித்திட தூயாவினுடைய வழிநடத்துவதை எங்களை தந்து காத்தருளும். ஆண்டவரே, உமது பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும், இந்த காணொலி மூலம் பங்கேற்று செபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்ப கருத்துக்களையும் தனிப்பட்ட கருத்துக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வரன்களினால் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன்,
தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.